வணக்கம் மக்கள், டுடே வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி டே 82. ஸோ இன்றைக்கி என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரிமூவ் டிஜிட் ஃப்ரம் டிக்ஷனரி ஸ்ட்ரிங்ஸ் வேல்யூ லிஸ்ட் அப்படின்றது தான். டிக்ஷனரிக்குள்ளே இருக்கிற அந்த வேல்யூவாக இருக்கிற அந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரிங்ஸாக இருக்கிற ஸ்ட்ரிங்ஸ்க்குள்ளே இருக்கிற டிஜிட்டை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணோம். ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் அதுக்குள்ளேன்னு சொல்லிட்டு. பட் கொஷினை பார்த்தா அப்படி தான் இருக்கும். பட் நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணால் ரொம்ப ஈஸியான விஷயம். எப்படியும் ஒரு டிக்ஷனரி 2 வேல்யூ இருக்கும். ஒன்று கீ இருக்கும், ஒன்று வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூக்குள்ளே அந்த வேல்யூ வந்து இங்கே லிஸ்ட்டாக இருக்குது. ஸோ அந்த வேல்யூன்றது எது வேணால் இருக்கலாம். லிஸ்ட்டாக இருக்கலாம், அரேவாக இருக்கலாம், ஸ்ட்ரிங்ஸாக இருக்கலாம், இன்டிஜராக இருக்கலாம், ஃப்ளோட்டாக இருக்கலாம். ஸோ இங்கே வந்து லிஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. லிஸ்ட்டுக்குள்ளே என்னவாக இருக்கும், லிஸ்ட்டுக்குள்ளே என்ன வேணால் இருக்கலாம். லிஸ்ட் இருக்கலாம், ஸ்ட்ரிங்ஸ் இருக்கலாம், எல்லாமே கலந்துருக்கலாம். பட் இங்கே வந்து 2 ஸ்ட்ரிங் இருக்குது. அந்த ஸ்ட்ரிங்குக்குள்ளே எல்லாமே உங்களுக்கே தெரியும். ஸ்ட்ரிங்னா வச்சுக்கோங்க, இன்டிஜர், ஸ்பெஷல் கேரக்டர், இந்த மாதிரி எல்லாமே கலந்துருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து இன்டிஜர் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு மீது எல்லாமே நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றது நம்மளுடைய ப்ரோக்ராம். ஸோ அந்த ப்ரோக்ராம் வந்து ஓரளவுக்கு நான் ஓவர் வியூ கொடுத்துருப்பேன், இது உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு போகலாம். நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ஸோ டி ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணுறேன். டி ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிட்டு இதை நான் அப்படியே காப்பி பண்ணி நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பட் இதில் கொஞ்சம் எரர்ஸ்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ். ஸோ அந்த கொட்டேஷன் மார்க்லாம் கொஞ்சம் தப்பாக இருக்குது. ஸோ அது ஒரு சிஸ்டமுக்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த கொட்டேஷன்லாம் வரும். நம்ம யூஸ் பண்ணுற ஓஎஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து அதெல்லாம் மாறிக்கும். ஸோ அதனால் வந்து அது கொஞ்சம் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். இது வந்து என்னோடய சிஸ்டமில் வேறு மாதிரி ஒரு கொட்டேஷன் இருக்குது. பட் இந்த இதில் வந்து வேறு மாதிரி ஒரு கொட்டேஷன் இருக்குது, ஆல்ரெடி யூஸ் பண்ணதில்லை. ஸோ அது மாதிரி அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ இன்புட் நம்ம வாங்கியாச்சு. இப்போ வாங்கினதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்து ஒரு லிஸ்ட்டை எலாபரேட் பண்ணி அந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கான்னு நம்ம செக் பண்ணால் போதும். கரெக்டுங்களா? லிஸ்ட்டுக்குள்ளே பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம், இது கீ, இது வேல்யூ. ஸோ அப்போ நான் வேல்யூக்குள்ளே போகணும். ஸோ வேல்யூக்குள்ளே பார்த்து நான் என்ன பண்ணுறேன், ஸோ சின்ன வேரியபிள் ஒரு டிக்ஷனரி க்ரியேட் பண்ணுறேன். சரிங்களா? நம்ம இதுக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அப்படி மாற்றின டிக்ஷனரி இதுக்குள்ளே தான் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம இதுக்குள்ளேயே நம்ம மாற்றி இதுக்குள்ளேயே ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட். ஸோ அப்படி போகாமல் நம்ம வந்து புதுசாக ஒரு டிக்ஷனரியில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். சரிங்களா? நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபார் கீ வேல்யூ, ஸோ 2 வேல்யூ எடுக்கிறேன். எதுலேருந்துன்னா டி டாட் ஐட்டம்ஸ் அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன். டி டாட் ஐட்டம்ஸ் வந்து டிக்ஷனரி டாட் ஐட்டம், டிக்ஷனரி டாட் கீ இஸ் டிக்ஷனரி டாட் வேல்யூஸ்னு இருக்கும். ஸோ டி டாட் ஐட்டம்ஸ் என்ன பண்ணோம்னா, ஒவ்வொன்றுத்தையும் இப்போது இது கீ, இது வேல்யூ, கீ வேல்யூன்னு சொல்லிட்டு 2 பேரை நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு டைமும் ஐட்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ கீன்றதில் இருக்கும், வேல்யூன்றதில் இருக்கும். நம்மளுக்கு நான் புரியுதனாலே கீ வேல்யூனே போட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ கீ வேல்யூ வந்து ஒவ்வொரு டைமும் வந்து கீ வேல்யூ எடுத்து கொடுத்துட்டே இருக்கும். ஸோ நம்ம என்ன க்ரியேட் பண்ணணும், அடுத்தது இங்கே அந்த கீ வேல்யூ இங்கே வச்சுக்கணும். ஸோ கீ வேல்யூ அது பிரச்சனையே கிடையாது. இங்கே வேல்யூஸ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வேல்யூஸை வந்து டிக்ஷனரி கொடுத்துருக்கோம், இங்கே வந்து லிஸ்ட்டாக கொடுத்துருக்காங்களா. ஸோ அதே மாதிரி நான் லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். லிஸ்ட்டுக்குள்ளே நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபார் எலமெண்ட் எல்லாம் ஐட்டம்னு போட்டுக்கலாம். ஸோ ஐட்டம் இன் வேல்யூ. ஸோ வேல்யூன்றது இந்த ஃபுல் லிஸ்ட்டை குறிக்கும். இந்த ஃபுல் லிஸ்ட்டுக்குள்ளேருந்து ஒவ்வொரு ஐட்டமாக இருக்கிறோம். ஸோ இது ஒரு ஐட்டம், இது ஒரு ஐட்டம். ஸோ சித்தர் இஸ் ஃபிக்ஸ், டெக் இஸ் ப்ரிஃபிக்ஸ், சித்தர் இஸ் சஃபிக்ஸ்ன்னு சொல்லிட்டு இது ரெண்டும் வந்து வேறு வேறு ஐட்டம். ஸோ ஒவ்வொரு ஐட்டமாக நம்ம எடுத்து ஃபஸ்ட்டு எடுக்கிறோம். எடுத்துகிட்டு இங்கே அடுத்து தான் செக் பண்ண போகிறோம், இதுக்குள்ளே வந்து எல்லாமே இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணணும்னா, ஒன்று வந்து 3 ஸ்ப்ளிட் பண்ணி அப்படி பண்ணணும். ஸோ அப்படி இல்லையா, இதை வந்து இன்னொரு ஃபார் லூப் போட்டுட்டு ஒவ்வொரு டெஸ்ட் கேஸும் நம்ம மூவ் பண்ணி இஸ் டிஜிட் செக் பண்ணோம். பார்த்தீங்களா? அந்த கேரக்டர் டாட் இஸ் டிஜிட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு செக் பண்ணால் வரும். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ நான் ஒரு ஈஸியான மெத்தட் நான் சொல்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ரெகுலர் எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை பற்றி நீங்கள் படிச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரெகுலர் எக்ஸ்பிரஷன்னா என்னென்னு சொல்லிட்டு இது வந்து நம்ம ஸ்ட்ரிங்ஸ் பேட்டர்னிங்லாம் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக, ஸ்ட்ரிங்ஸ் சர்ச்சிங்லாம் பண்ணும்போது பேட்டர்ன் வச்சு சர்ச் பண்ணும்போது இந்த மாதிரி இருக்குதான்னு சர்ச் பண்ணி சொல்லுங்க. இந்த மாதிரிலாம் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, re.sub அப்படின்றது என்னென்னா, ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ டி கமா, ஸோ கமா எம்டி ஸ்பேஸ் கமா அந்த ஐட்டம். சரிங்களா? ஸோ கடைசி நம்ம வந்து பிரிண்ட்டுன்னு கொடுக்கலாம். ஸோ நமக்கு வந்து கரெக்டாக தான் நான் சொல்கிறேன்.
அதுக்காக நான் ஃபஸ்ட் ரன் பண்ணிடுறேன், அப்புறமா உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ உங்கள் டெக் சித்தர் இஸ் டெக் இஸ் ப்ரிஃபிக்ஸ், சித்தர் இஸ் சஃபிக்ஸ். கரெக்டாக எந்த இடத்துலையுமே வந்து அந்த 99 இருக்குது சேனல் பக்கத்தில், பட் இங்கே எதுவுமே வரல. எல்லாத்துடைய இன்டீஜருமே நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டோம். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ண ஒரே ஒரு மெத்தட், ஒரு மெயினாக லாஜிக் என்னன்னா இது மட்டும்தான். ஸோ இதுன்றது தான் விளக்காது சரிங்களா? ஆரின்றது நம்ம ரெகுலர் எக்ஸ்பிரஷன் நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆரின்றது தான். இங்கே வந்து சப்புன்றது அதுக்கு பதிலாக நம்ம ஒரு ரீப்ளேஸ் பண்ணுறோம்ல, ஸோ அது மாதிரி வச்சுங்க. ரீப்ளேஸ் மெத்தட் பண்ணுவோம்ல நம்ம பைத்தானில், ஸ்ட்ரிங்ஸ் டாட் ரீப்ளேஸ்னு கொடுத்தோன்னா எதுக்கு பதிலாக எது வரணும்னு சொல்லிட்டு இங்கே வந்து என்னன்னா அங்கே வந்து ஒரு கேரக்டர் ஸ்பெசிஃபை பண்ணுவோம். இங்கே அப்படி கிடையாது. இங்கே வந்து நம்ம வந்து என்ன மாதிரி டைப்பு கூட ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து /dன்றது இன்டிஜரை குறிக்கும். நம்ம சி பார்த்தீங்கன்னா தெரியும், %d போடுவோம்ல. ஸோ அதே மாதிரி இங்கே /dன்றது இன்டிஜரை குறிக்குது. ஸோ இன்டிஜர் ஜிலாம் எங்கெல்லாம் வருதோ அதை வந்து நான் எம்டியாக மாற்றி விட்டுறேன். ஸோ அதெல்லாம் வந்து நான் ஒரு எம்டியான ஒரு கொட்டேஷன் போட்டிருக்கேன். ஸோ எம்டியாக மாற்றணும். ஸோ எதில் நான் வந்து இந்த டியை சர்ச் பண்ணணும்னா இந்த ஐட்டமில் சர்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம எடுக்கிற ஒவ்வொரு ஐட்டம்னா அது டெக் இஸ் ப்ரிஃபிக்ஸ்னு இது ஒரு ஐட்டம், சித்தர் இஸ் சஃபிக்ஸ்ன்றது ஒரு ஐட்டம். ஸோ இந்த ஐட்டம்லாம் எடுத்து ஐட்டம்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு வேலையும் இது ஆட்டோமேட்டிக்காக செக் பண்ணிக்கும். அப்படி இல்லை நான் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணோன்னா நம்ம சொன்னோம்ல, திரும்ப ஒரு ஃபாலோ போட்டு 3 ஃபாலோ போகிறப்ப இன்னொரு ஃபாலோ போட்டு அதுக்குள்ளே ஒவ்வொரு கேரக்டராக எடுத்து நீங்கள் சர்ச் பண்ணி எது இஸ்ஜிட்க்கு ட்ரூவாக வருதோ அந்த வேலையை நம்ம என்ன பண்ணால் இதே மாதிரியே வந்து ரீப்ளேஸ் பண்ணுறோம்ல. ஸோ இங்கே அந்த கேரக்டர் ரீப்ளேஸ் பண்ணிட்டு பண்ணலாம் சரிங்களா? ஸோ அப்படியும் பண்ணலாம். இது கொஞ்சம் இன்னும் ஈஸியாக இருக்கும் ரெகுலர் எக்ஸ்பிரஷனில் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா சரிங்களா? இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.